ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கேஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான செல்ஃபிங் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஆப் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த ஆப் ரிலீஸ் பண்ணதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எக்கச்சக்கமான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான யூசர்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, வித்ரா பண்ணிட்டு இருக்காங்க. அது வித்தவுட் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் எல்லோரும் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆப்பில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டார்டிங் ஒரு 5 மினிட்ஸ் தான் நீங்கள் சைன் அப் பண்ண தான் போகிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வித்ரா பண்ண மட்டும் இந்த ஆப்பில் இருப்பீங்க. அது வரைக்கும் இடையில எந்த ஒர்க்குமே இருக்காது. நீங்கள் ஒரு கேம்ஸ் ப்ளே பண்ணுறதோ, இல்லை வீடியோஸ் வாட்ச் பண்ணுறதோ, இல்லை ரெஃபர் பண்ணுறது, இந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் நீங்கள் செல்ஃபாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ண போகிறீங்க. ஸோ அது எப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் சொல்லிப்பேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போகிறது மாதிரி சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல்லைக்கான ஆளுங்க சொல்லுங்கள், அப்போ போராட்டத்தில் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு, உள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ப்ரூஃப் எதாவது அதில் தான் ஷேர் பண்ணுவேன். ஸோ டெலிகிராமில் ஜாயின் பண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்க்க வர ஆப்போட நேம் ஃபஸ்ட் நான் சொல்லிட்டு ரிலையன்ஸுங்கிற இந்த ஆப் தான். இந்த ஆப்போட லிங்க் பொறுத்த வரைக்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டச் பண்ணி உங்களுக்கு டேட்டா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் என்ன பேஜ்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜில் பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட மொபைல் நம்பர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாகின் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா கொடுத்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா ஓடிபி ஷேர் பண்ணுவாங்க. ஓடிபி போட்டு சைன் அப் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் ப்ளஸ் உங்களோட இமெயில் கேட்டிருப்பாங்க. ஸோ அதையும் கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரேட் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா செட் பண்ண சொல்லுவாங்க. ட்ரேட் பாஸ்வேர்டு என்னென்னு சொல்லி புரியும் நினைக்கிறேன். ட்ரேட் பாஸ்வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு இப்போ கொடுத்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அமௌண்ட் வித்ரா பண்ணும்போது தான் கேட்பாங்க. அப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அமௌண்ட் வித்ரா ஆகும். ஸோ உங்களோட சேஃப்டி பர்பஸ்க்காக கொடுத்துருவாங்க. ஸோ ட்ரேட் பாஸ்வேர்டு பொறுத்தவரைக்கும் நீங்கள் கொடுத்துட்டு மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உள்ளே போனதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணி காமிச்சிட்டு அதுக்கு முன்னாடி பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா காமிச்சிட்டு உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் ஏர்ன் பண்ண அமௌண்ட் ஓகேங்களா, இல்லை வித்ரா பண்ண அமௌண்ட்டு. ஸோ இன்னும் நிறைய டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் பார்த்தீங்கன்னா நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உள்ளே போய் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க டேரெக்டாக ஆப்புக்குள்ளே போய் எப்படி யூஸ் பண்ணி காமிச்சிடறேன். ஆப்புக்குள்ளே உடனே பார்த்தீங்கன்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்து ஃபஸ்ட்டு உள்ள இப்படி தான் இருக்கும். அவங்களோட அஃபிஷியல் டெலிகிராம் பேஜில் ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட டெலிகிராம் பேஜில் ஜாயின் பண்ண என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பில் ஏதாச்சும் அப்டேட் வந்தாலும் நியூவாக ஏதாச்சும் யூசர்ஸோட பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட டெலிகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க, அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ பார்க்க இருப்பாங்க அவங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஓகே, இந்த ஆப்புக்குள்ளே இந்த ஆப்பில் ஃபஸ்ட்டு என்ன ஒர்க்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த கீழே செகண்ட் ஆப்ஷன் இன்வெஸ்ட்னு சொல்லியிருக்கு வந்து அந்த இது கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ உங்களுக்கு உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறத பார்த்த உடனே இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ட் டைப்பான ஆப் தான். ஸோ இதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா, அப்படி இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் எதில் இன்வெஸ்ட் பண்ண சொல்லி ஃபுல் டீட்டெயில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஆப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் டைத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. எப்படின்னா மந்த்லி, டெய்லி, பாயிண்ட் எடுத்து 3 பிரிச்சிருக்காங்க. ஸோ மந்த்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 1 மந்த் ரன் ஆகிற மாதிரி இருக்கும். டெய்லியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 டேஸ் பார்த்தீங்கன்னா 3 டேஸ் 5 டேஸ்க்குள்ளே முடிகிற மாதிரி இருக்கும். பாயிண்ட் ரிவார்டு பொறுத்த வரைக்கும் இன்னும் கிளம்புறக்கு ஆஃபர்ஸ் மாதிரி இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு பேக்கேஜ் பார்த்துக்கலாம். மந்த்லியில் ஃபஸ்ட்டு பேக்கேஜ் பாருங்கள் 377 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா 170 ரூபா தரேன்றாங்க. மொத்த நாளைக்கு 30 நாளைக்கு மொத்த ஏர்னிங் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 5090 ரூபா. இப்படி 170 ரூபா டெய்லியும் தருவாங்க. மொத்தம் 30 நாளைக்கு 170 ரூபா தருவாங்க. மொத்தமாக 5090 ரூபா நீங்கள் அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் பே பண்ண வேண்டிய ஃபஸ்ட் பேக்கேஜ் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 377 ரூபா. 377 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 5090 ரூபா நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 மந்த்தில் ஏர்ன் பண்ணி வித்ரா பண்ணிக்கலாம். இது அப்படி சொல்லியிருக்காங்க. செகண்ட் பேக்கேஜ், தேர்ட் பேக்கேஜ் போக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ண விருப்பம் இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு பேக்கேஜ் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஆப்லாம் கடைசி வரைக்கும் ரன் ஆகும். அப்புறம் அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ண மட்டும் தான் ஏர்ன் பண்ண முடியும். சப்போஸ் இடையில ஜாயின் பண்ணிட்டு திடீர்னு ஆப் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க, லாஸ்ட்டில் முடிய சான்ஸ் இருக்குது. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் ஸ்டார்டிங்கில் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, ஃபஸ்ட்டு பேக்கேஜை பற்றி சொல்லியாச்சு. 1 மந்த் ரன் ஆகும். 1 மந்த் ரன் ஆகிற பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேக்கேஜ் ஒரு அளவுக்கு பரவாயில்ல. 377 ரூபா சின்ன அமௌண்ட்டாக இருக்குது. அதுக்காக பெரிய அமௌண்ட்டாக இருக்குங்களா யாரும் ட்ரை பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு பேக்கேஜ் ட்ரை பண்ண விருப்பம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, ஃபஸ்ட்டு கேட்டகரி முடிச்சாச்சா. இப்போ செகண்ட் கேட்டகரி டெய்லிக்குள்ளே வரலாங்களா. டெய்லி அந்த கேட்டகரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 200 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 150 ரூபா, 2 நாளில் 300 ரூபா எடுத்துக்கலாம். இன்றைக்கி 200 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டெய்லி 150 ரூபா, மொத்தமாக 300 ரூபாய் நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு பேக்கேஜ். செகண்ட் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா இது பெரிய அமௌண்ட்டாக போகுது. ஸோ நான் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மந்த்லியில் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணும்போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ மந்த்லி எவ்வளோ 377 ப்ளஸ் ஒரு 200, டெய்லியில் ஒரு 200 சேர்த்திங்கன்னா 577 ரூபா வந்துடுங்களா. 577 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மறுநாளே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி 2 நாள் 300 ரூபா வந்துடும். அப்போ உங்கள் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 277 ரூபா தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண கணக்கு. எப்படி 377 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு 200 போட்டு 577 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இந்த 577 ரூபா 300 ரூபா நீங்கள் 2 நாள் வந்துருச்சுன்னா மிச்சம் 277 ரூபாய்க்கு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேக்கேஜ் இன்வெஸ்ட் பண்ண மாதிரி கணக்கு. ஓகேங்களா. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டெய்லியும் ஃபஸ்ட்டு பேக்கேஜ் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோ தான் நான் சொல்வேன். ஸோ பாயிண்ட்ஸ் ரிவார்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா 1 ரூபீஸ் இந்த மாதிரி சொல்லி பாயிண்ட்ஸ் படி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 இதில் நான் சொல்லிட்டேன். மந்த்லி டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேக்கேஜ் விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா. ஓகே,
லாஸ்ட்டாக விருப்பம் இருக்கிறவங்க எப்படி ப்ரோ இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுவோம் வந்து கீழே அக்கௌண்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த அக்கௌண்ட் ஆப்ஷன் நீங்கள் வந்து டச் பண்ணிங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெபாசிட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த டெபாசிட் ஆப்ஷன் வந்து டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் அமௌண்ட் எவ்வளோ இருக்கும். நான் சும்மா ஒரு 520 சும்மா கொடுத்துட்டு சேனல் மெத்தட் பீன் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எது வேணுமோ கொடுத்துட்டு டெபாசிட் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பேமெண்ட்டோட அந்த கன்சோலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆஃபீஸ் யூபிஐ ஐடி வந்து காப்பி பண்ணி பே பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி யூபிஐ ஐடியில் நீங்கள் காப்பி பண்ணி இல்லை கூகுள் பே, ஃபோன்பே இதில் நீங்கள் வந்து பே பண்ணிட்டீங்கன்னா பே பண்ணதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் நம்பர் பண்ணாங்க டிஜிட்டில் கொடுப்பாங்க. ஞாபகம் எல்லாத்துக்கும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் யாருக்கு நீங்கள் ₹1 பே பண்ணால் கூட உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா கூகுள் பேயில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து நீங்கள் கொடுத்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் இந்த பேமெண்ட் மெத்தட் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் சேனல் பியில் கொடுத்து அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம், கூகுள் பே, ஃபோன்பே சொல்லி நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக கூகுள் பே மூலியமாக கிளிக் பண்ணி பே பண்ணிக்கலாம். இல்லை இந்த QR ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பே பண்ணி ரெஃபரன்ஸ் நம்பர் மட்டும் இல்லை கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து பே ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸில் அமௌண்ட் வந்து ஆட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் ஆப்ஷனில் போய் நீங்கள் எந்த பேக்கேஜ் போகணும்னு நினைக்கலாம் அந்த பேக்கேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் வந்து அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் பேக்கேஜ் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த பேக்கேஜில் போட்ட மாதிரி தான் டெய்லி எவ்வளோ அமௌண்ட் வருமோ அந்த அமௌண்ட்டில் வந்துட்டுருக்கும். நீங்கள் வித்ரா பண்ண மட்டும் இந்த ஆப்புக்குள்ளே வந்து வித்ரா மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போது வேறு எந்த விதமான ஒர்க்குமே இந்த ஆப்பில் பொறுத்த வரைக்கும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்படின்னு சொல்லி இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நிறைய சப்போஸ் புரியல டவுட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் கீழே நான் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான் இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது என்னன்னா ட்ரஸ்டடாக தான் கேட்டிங்கன்னா ஏன்னா இந்த மாதிரி ஆப்பில் யாராலையும் நம்ப முடியாது. எப்போ ஓப்பன் பண்ணிச்சு எப்போ க்ளோஸ் பண்ணி யாருக்கும் சொல்ல முடியாது. ஸோ ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணதுன்னா ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்கும். ஸோ இவ்வளோ ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணமே 30 நாள் பேக்கேஜ்னா ஒரு 35 நாள் வந்தால் கூட நம்மளால் லாபம் எடுக்க முடியுங்களா? அதனால் அந்த மாதிரி சொல்ல முடியும். ஸோ லேட்டாக ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க லேட்டாக ஜாயின் பண்ணாதீங்க தான் நான் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக எப்படி வித்ரா பண்ணுறது பார்க்கலாம். வித்ராவை பொறுத்தவரை வந்து கீழே அக்கௌண்ட் ஆப்ஷன் டச் பண்ணி மேலே வந்து வித்ரான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த வித்ரா ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இந்த சிங்கிள் வித்ரா பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ₹150 ₹50,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சிங்கிள் வித்ரா பண்ணிக்கலாம். வித்ரா கொடுத்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து வித்ரான்னு சொல்லியிருக்காங்க. 24 ஹவர்ஸ் ஒரு 3 to 4 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 5% டேக்ஸ் போக வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து ஜென்யூனாக ரிசீவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ பேமெண்ட் ப்ரூஃப் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இமீடியட்டாக ஜாயின் பண்ணுற இருக்கவங்க இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நல்லா நிறையவே ஏர்ன் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப் பற்றி சொல்லணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப்பில் இருக்குது. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணி யாரையும் கட்டாயப்படலை. விருப்பம் இருந்தால் ஃபஸ்ட்டு பேக்கேஜஸ் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். பெரிய அமௌண்ட்டில் எடுத்து எதுவும் ரிஸ்க் எடுக்க வேணாம். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட்டிக்க பெல்லைக்கன் ஆளுங்க சொல்லுங்கள். அப்போ கூட ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.